என்னடா வந்தேன்லம்மா எங்க போயிட்டு வந்த? படத்துக்கு. எதுக்கு அழுகுற? ஒண்ணல்ல. என்ன எங்க சண்டையில போட்டியா? இல்லம்மா. அப்புறம் ஏன் அழுகுற? தலைவனோட படத்துக்கு போயிட்டு வந்தேன். படத்துக்கு போயிட்டு வந்து எதுக்கு அழுகுற? அவ்வளோ சென்டிமெண்டா இருக்குமா படம். அட யாருக்கு லூசாடா நீ? படம் பார்த்து வந்துட்டு என்ன சென்டிமெண்டா இருக்குன்னு அதுக்கே அவன் தடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐயோ லூசு பாரு. படத்தை பார்த்து அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்கம்மா கதை. நல்லா இருக்கு நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குமா படம். அதுக்கு ஏன் அழுகுற? அதுல படிப்போட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. அப்பனா இனிமே நல்லா படிப்ப. மா இதுக்கப்புறம் படிக்கிறது மட்டும்தான் என்னோட 24 மணி நேரம் வேலையா இருக்க போகுது. புத்தி வந்துச்சு அப்பனா. ஆமா ஒழுங்கா இனிமே காலேஜ் போயிட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. இருங்க மறந்து வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுறேன். இப்போ ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம lotus365.in நம்மளோட ஒப்பீனியனை சொல்லி நிறைய ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணுங்க. இதுல லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. எப்படின்னா இதுல யார் டாஸ் வின் பண்ணுவா, இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவா இப்படின்ற மாதிரி கிரிக்கெட் பத்தி மட்டும் ஒரு 50+ கொஸ்டின்ஸ் இருக்குங்க. lotus365ல ரிஜிஸ்டர் பண்ணி 365 rupees ஃப்ரீயா கிளைம் பண்ணிக்கோங்க. இதுல 1-to-1 24 hours கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்குங்க. lotus365ல 10 மில்லியனுக்கும் மேல எல்லாரும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. 200+ கேம்ஸ் இருக்குங்க, இன்க்ளூடிங் கிரிக்கெட். இதுல நீங்க ஆன்சரை மட்டும் கெஸ் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட்ஸை வின் பண்ணலாம். இதோட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு பாத்தீங்கன்னா நவாசுதீன் சித்திக், ஊர்வசி ரவுட்டல்லா, காஜல் அகர்வால், நேஹா சர்மா, சுனில் ஷெட்டி. இன்னும் டைம் வேஸ்ட் பண்றீங்க, உடனே போய் lotus365.inல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அம்மா இங்க பாருங்க, உங்களுக்காகவே ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். தலைவன் படத்துல என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? படிங்கடா, படிப்பு தான் வாழ்க்கை, படிப்பு தான் உங்க தலையெழுத்தி தீர்மானிக்கும்னு சொல்லியிருக்காரு. நான் நல்லா படிச்சுட்டேமா. இப்ப நான் மட்டும் படிச்சா பத்தாது, என் கூட இருக்கவங்க என் சுத்தி இருக்கவங்க எல்லாரும் படிக்கணும். அதுக்காக தான் இப்ப இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நான் எல்கேஜிலேயே படிச்சுட்டேன். ஏபிசிடி உங்களுக்கு சொல்லி தரதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க இப்படி வந்து உட்காருங்க. இப்படிதானே நானும் சின்ன வயசுல இருந்தோம் ஸ்கூலுக்கு போகும்போது அழுதேன். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்களா? என்ன அடிச்சு முட்டி போட வச்சு மண்டையில எல்லாம் கொட்டி ஏபிசிடி படிக்க வச்சிங்கல்ல, அதை நான் உங்களுக்கு பண்ண போறேன். இப்படி வந்து உட்காருங்க. வாமா வந்து உட்காருங்க. ஏபிசிடி கத்துக்கிட்டா உங்களுக்கு தான் நல்லது. இப்ப நான் மட்டும் கத்துக்கிட்டு என்ன பண்றேன்? ஒன்னும் இல்ல, அதான் நீங்களும் பண்ணுங்கன்றேன். எந்த வேலைக்கு போனாலும் ஏபிசிடி சொல்லுன்னு கேட்க மாட்டான், புரியுதா? ஏபிசிடி எல்லாம் கத்துக்கிட்டு நம்ம பெருசு பெருசா இங்கிலீஷ் பேசணுன்றதுக்காக தான் இது கத்து கொடுக்கறதே. சோ இப்ப நீங்க ஏபிசிடி கத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்களும் இங்கிலீஷ் நல்லா பேசலாம். வாங்க வந்து உட்காருங்க, நான் ஏபிசிடி சொல்லி தரேன். தேவையில்லடா, சொல்றத கேளுடா, எனக்கு வீட்ல வேலை இருக்கா. என்ன இப்படி சொன்னா கேட்க மாட்டே? ஐயோ இது வேற மாட்டிக்கிச்சு. என்ன உடம்பு வலிக்குதா? காலைல குளிச்சுட்டு தான்மா போனேன். எந்திரிங்க, வந்து உட்காருங்க. இப்படி come on sit down here. என்னடா என்ன உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்க? வரீங்களா? இப்ப அடிக்கவா? மா
ஸ்கூல்ல மிஸ் சார்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம பயப்படுவோம், பயத்திலேயே படிப்போம். அதான் நான் உங்களுக்கு பண்ண போறேன். ஏன்னா இப்ப இன்னும் 1 மணி நேரத்துக்கு நான் தான் உங்க சாரு, நீங்க தான் என் ஸ்டூடெண்ட். புரியுதா? வந்து உட்காருங்க. நான் படிக்கிறேன் நான் உட்காருமா, உட்காருமா. என்னடா என்ன திமிர்த்தன எடுத்து பேசுறே என்ன உட்காருங்களா இல்லையா? ஒரு ஏபிசிடி கத்துக்கல என்னமா ஆக போகுது? ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு வந்தா. இத கத்துக்கு நான் என்னடா செய்ய போறேன்? இப்ப சூர்யாவோட அம்மாக்கு இங்கிலீஷ்லாம் பேச தெரியுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு தானே பெருமை. பெருமைதான். ஆனா இந்த வயசுல கத்துக்கிட்டு நான் என்னப்பா அம்மா, பண்ண? படிக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்ல, முயற்சி தான் முக்கியம். தலைவன் சூர்யா என்ன சொல்லியிருக்காரு? எனக்கு தெரியாதே. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம முயற்சிக்கிறது தவறலாம், ஆனா முயற்சிக்க தவறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? சொல்றதே எனக்கு புரியவே இல்ல. நீங்க உட்காருங்க, நான் சொல்லி கொடுத்தது நீங்க அப்படியே கத்துவாங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க. உட்காருங்க, நான் நோட்டு பென்லாம் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். உட்காருமா, அமைதியா உட்காருமா. அங்க இதுக்கு நேரா உட்காருங்க. எப்படி ஐயோ இதெல்லாம் இப்ப தெரிஞ்சுட்டு என்ன பண்ண? உட்காருமா. புரியுதா? நான் சொல்றதை மட்டும் பண்ணா போதும். புடிங்க. என்ன பண்ணணும் இத? இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பேன் ஏபிசிடி. இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்கும். அது வந்து ஈஸியா மண்டையில ஏறுறதுக்காக. புரியுதா? நான் ஏ ஃபார் ஆப்பிள் அப்படி சொல்றேன்னா நீங்க ஏவை மட்டும் அதுல எழுதணும். ஏன் மட்டும் போடணுமா இதுல? எழுதணும். போடணும் இல்ல, எழுதணும். ஃபர்ஸ்ட் பேச கத்துக்கணும். புரியுதா? ஒரு சார் கிட்ட எப்படி பேசணும்? என்ன சார்? எப்படி பேசணும்? ஏன்டா அப்படி கத்துற? இல்லம்மா, சார்லாம் அப்படிதான் அப்பப்போ கோவப்படுவாங்க. ஸோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி மரியாதையா பேசணும். சார் கோவப்படுற அளவுக்கு நீங்க வச்சுக்க கூடாது. புரியுதா? சார், சூர்யா சார். சூர்யா சார்னு இப்ப நான் உனக்கு சொல்லணுமா? ஆமாமா. இது நான் ஸ்கூலாடா? ஏன் ஸ்கூல்னா தான் சாருக்கு மரியாதை கொடுப்பீங்களா? வீட்டுக்கு வந்தா மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? இப்ப தெரியுதா உங்களுக்கு மண்டையில ஏன் படிப்பு ஏறலன்னு? ஃபர்ஸ்ட் மரியாதை ஒழுக்கம், இது 2 இருந்தாதான் படிப்பு மண்டையில ஏறும். புரியுதாமா? புரியுது, சொல்லு. என் வேலையை எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கே, எனக்கு இது தேவையா இப்ப இந்த வயசுல? இப்ப படிப்பு அப்ப முக்கியம் இல்ல உங்களுக்கு. இன்னமே படிச்சு என்னடா? அப்ப நான் காலேஜ் விட்டுறேன், விடுங்க. அட இங்க வாடா. நீ படிக்கிறதுக்கும் நான் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? யாரு படிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லம்மா, எப்படி படிக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். புரியுதா? இன்னமே நான் படிச்சு நான் கலெக்டர் கையெழுத்தாடா போட போறேன். இப்ப நான் படிச்சுட்டு மட்டும் நான் கலெக்டர் ஆபீஸ்க்கு வேலைக்கு போக போறேன் இல்லம்மா. சும்மா படிப்புன்றது ஒரு ஜெனரல் நாலேஜ். புரியுதா? இப்ப நம்ம மளிகை சாமான் நாட்டார் கடைக்கு போறோம். இப்ப நம்ம வந்து அங்க தக்காளி வாங்குறோம். அது இங்கிலீஷ்ல கேட்டா அங்கிள் 1 kg டொமேட்டோ கொடுங்க அப்படின்னு கேட்கறப்போ நமக்கு தான் ஒரு கெத்தா இருக்கும். ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது பரவாயில்ல, நம்ம இங்கிலீஷ்லாம் பேசுறோன்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ள வரும். அதான் உன்னை படிக்க வைக்கிறதுல அது போதும். நான் தக்காளினே வாங்கிக்கிறேன். நீங்க எப்படி பெருந்தன்மையா நினைச்சு என்ன படிக்க வச்சீங்களோ அது மாதிரி நான் இப்ப என்னோட பெருந்தன்மையா உங்ககிட்ட காட்டணும்ல, அதுக்காக தான் இப்ப இது வாங்கிட்டு வந்திருக்கேன். புரியுதா? ஆமா. இப்ப வந்து ஏ பி சி இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அப்ரிவேஷன், ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ அதை வந்து நான் இங்க சொல்லும் போது நீங்க அங்க எழுதணும். தொடங்க, ஃபர்ஸ்ட் நோட்டு தொடங்க. பென் எடுங்க. ஓகே, ரெடியா? ஏ ஃபார் அக்ஷயா. அக்ஷயா. இப்ப ஏ மட்டும் நீங்க போட்டா போதும், அக்ஷயா எழுத வேணாம். ஏ ஃபார் அக்ஷயா. உங்களுக்கு வந்து புரியறதுக்காக நான் சொல்றேன், ஈஸியா. புரியுதா? நிறைய ஸ்கூல்ல ஏ மட்டும் போடுங்க. இத பார்த்து அப்படியே எழுதுங்க. பி ஃபார் பாக்யா. பி எழுதுங்க. அதுல கீழே எழுதுங்க. சி ஃபார் சாருமதி. சி மட்டும் எழுதுனா போதும். டி ஃபார் தனலட்சுமி. டி எப்படி இதுல இருக்கு அதே மாதிரி எழுதணும். முட்டை போட்டா அது ஓவா மாறிடுமா? டீனா ஃபர்ஸ்ட் ஒரு இப்படி ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் இப்படி போடணும். முட்டையை 2ஆ வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். இ ஃபார் எழிலரசி. 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 இ. எஃப் ஃபார் ஃபாத்திமா.
பாத்திமா. பாத்திமா இல்ல, ஃபாத்திமா. ஃபா ஃபா. பாத்திமா. ஃபாத்திமா. ஃபாத்திமா. என்னடா நீ? ஃபாத்திமா. பாத்திமா. மா அடி வாங்காதம்மா. ஃபா எஃப். ஃபா ஃபா. பா. அடேய். கை நீட்டுங்க. கை நீட்டு. சார் அடேன்னு சொல்லுவீங்களா? கை நீட்டுங்க. சரி. கை நீட்டுங்கன்னு. கை நீட்டுங்க. ரைட் ஹேண்ட் நீட்டுங்க. அம்மா. வளையல் நவுத்தி போடுங்க. கரெக்டா சொல்லணும், புரியுதா? ஃபாத்திமா. இந்த வயசுல நான் கத்துக்கிட்டு என்னடா செய்ய போறேன்? ஃபாத்திமா. பாத்திமா. நாளைக்கு வரும்போது ஃபாத்திமா கரெக்டா சொல்லணும், இல்லைன்னா அடிதான். என்னது அது? பாத்திமாக்கு எஃப். இது எஃப். எஃப். ஒன்னு போட்டு கோடு போடணும். ஜி ஃபார். ஜி ஃபார் காயத்ரி. காயத்ரி. ஜி போடுங்க. ஓனா எழுதணும், அங்க சொல்ல எழுதணும், சொல்ல எழுதணும், புரியுதா? என்னடா லூசே? லூசா? சார் லூசுன்னு சொல்லுவீங்களா? இங்க பாரு, தேவையாம இப்ப நான் இதை கத்துக்கிட்டு என்னடா செய்றேன்? ஏன்னா என் வேலையை கத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். மா எழுதுமா. ஏபிசிடி கத்துக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. எல்கேஜி யூகேஜி முடிச்சுட்டு 12 வருஷம் ஸ்கூல் வேற படிச்சுட்டு காலேஜ் டிகிரி படிக்கிற எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இதெல்லாம் என்னைக்குன்னா ஒரு நாளாச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நான் உனக்கு நல்லதுக்கு தானடா நான் படிக்க வைக்கிறேன். எல்லா பத்தங்களும் நல்லதுக்காக படிக்க வைக்கிறீங்க, சரி. ஆனா பையன் அவன் கஷ்டப்பட்டு படிக்கிறானா இல்ல ஜாலியா படிக்கிறான், என்னைக்கா ஒரு நாளாச்சும் நினைச்சிருக்கீங்களா? நான் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்கட்டும். ஓ, அதனாலதான் மார்க் கம்மியாச்சுன்னா என்ன போட்டு அடின்னு அடிக்கிறதா? ஏன்டா மார்க் கம்மியா இருக்குன்னா எதுக்கு மார்க் கம்மியா வருது? நல்லா படிச்சா ஏன் மார்க் கம்மியா வரும்? இப்ப அந்த படிக்கிறதோட கஷ்டம் இப்ப உங்களுக்கு தெரியுதுல்ல? எழுதுங்க. H ஃபார். நம்மதான் படிக்கிறோம். எழுதுமா. கிளாஸ் டைம்ல பேசக்கூடாது. என்ன வரணும்? H ஃபார் ஹரிணி. ஃபர்ஸ்ட் சொல்லணும். சொல்லணும். H ஃபார் H ஃபார் ஹரிணி. அரணி. ஹரிணி. அருணி. ஹரிணி. H. I ஃபார் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா. J ஃபார் ஜெயா. ஜெயா. ஜே போடணுமா? ஜே இது போடணும். K ஃபார் கனகா. கனகா. என்ன கனகாலாம் வருது? ஏன் பேரா இருக்கு? ஆமா, ஏன் கனகா நீங்க மட்டும்தான் இருப்பீங்களா? சொன்னது ஃபுல்லா அந்த படத்துல இருக்கிற பழங்க பேரெல்லாம் வரலையே. ஃபுல்லா பொம்பளைங்க பேரா வருது. இதை வாங்கும் போது இந்த படத்துல இருக்கிறது மட்டும்தாமா இருக்கும். இது எனக்கு கஷ்டமா இருக்கும் சொல்லி கொடுக்க. அதனால எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க பேர்லாம் இதுல எழுதி வச்சுட்டேன். உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது எனக்கு ஈஸியா இருக்கும். அறிவிக்கட்ட முண்டம். இப்ப அதுல படம் இருக்குன்னா ஆப்பிள், பால், அந்த பூனை, அந்த மோளம், அந்த காக்கா, குருவி, இது இருக்குன்னா இதைத்தானே நீ சொல்லி கொடுக்கணும் எனக்கு. மா அதை மட்டும் வெறும் பொண்ணுங்க பேரா சொல்லிக்கிட்டு இருக்க. அதுதான்மா எனக்கு ஈஸியா வரும். உனக்கு ஈஸியா வர்றதுக்கும் மா உட்கா எதுக்கு எந்திரிக்கிறீங்க இப்போ? இல்ல இதுல வந்து இப்ப எதுக்கு எந்திரிக்கிறீங்க நீங்க? இல்ல இதுல வந்து இருக்கிற படத்துல பேர்களை தான் சொல்லி கொடுக்கணும். ஆமா, எல்கேஜி அப்படி எந்த சட்டமும் இல்லையே. நீ எல்கேஜி நமக்கு வாயில வரதுதாம்மா நம்ம சொல்ல முடியும். அதுவும் பொண்ணுங்க பேரா வாயில வரும். இல்ல மாமா பொண்ணுங்க பேரா வாயில வரும். ஃபுல்லா பொண்ணுங்க பேரா சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்? இதெல்லாம் வந்து என் கூட எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது என் கிளாஸ்மேட்ஸ் பேருமா. இப்ப இந்த இதுல இருக்குன்னா இந்த படத்தை தான் எனக்கு நீ சொல்லி தரணும். அது அந்த காலம். இந்த மாதிரி ட்ரெண்டியா எழுதுறது தான் இந்த காலம். வலிக்குதுமா இல்ல? அப்ப ஸ்கூல்ல நான் எவ்வளவு அடி வாங்கியிருப்பேன். நீங்க வாங்கிருக்கீங்களா ஒரு அடியாச்சும்? அப்ப நீங்க ஏன் படிக்கல? நீங்க ஏன் படிக்கல? கீழே உட்காருங்க. கீழே உட்காருமா. இப்ப ஏபிசிடி சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கும் போது இப்படிதான் அடிப்பீங்களா? ஒரு சாருக்குன்னு மரியாதை இல்ல. உட்காருங்க. கீழே உட்காருங்க. இந்த மாதிரி ஆளுங்களாலதான் இந்த ஸ்கூல் பசங்க கெட்டு போறாங்க. பாருங்க, இப்படி சார் எழுந்து இப்படி அடிப்பீங்களா? அப்புறம் நீங்க எனக்கு மேமா? நான் உனக்கு அம்மாடா. நான் உங்களுக்கு பையன்மா. பையனை உன்ன படிக்கிறதுக்கு நான் வைக்கிறேன். நீ என்ன படிக்க வைக்க சொல்லல. நான் படிக்க வைக்கிறேமா உங்களை? என்ன படிக்க வைக்கிற? ஏபிசிடி. எழுதிக்கிட்டே இது படிக்க வைக்கிறதா? பொண்ணுங்க பேரை எழுதிக்கிட்டு அந்த ஆப்பிள் இருக்கு, பால் இருக்கு, இதுக்கெல்லாம் சொன்னேன்னா பால் இல்ல, அது பால். பாலம். இதுக்குதான் நான் சொல்லி தரேன். உட்காருங்க, நான் சொல்லி தரேன். நீ எனக்கு ஒண்ணும் சொல்லி தர தேவையில்லை. என்ன சொல்லி தர?
வெறும் பொண்ணுங்க பேரா எழுதி அப்படி வச்சிருக்க. சொன்னா மைண்ட்ல ஏறா இருந்தாம நான் இப்படி ஈஸியா சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இதெல்லாம் ட்ரிக் படிக்கிறதுக்கு. என்னது இதெல்லாம் படிக்கிறது? ஆமா ஆமா. என்ன ட்ரிக் வருது? கம்மு நான் வேடிக்கை ஏற. சரி நோட் எடுங்க. நீங்க நோட்ல என்னதான் எழுதுனீங்க காட்டுங்க. இப்போ எழுதுனது எடுங்க. என்ன எழுதுன? இப்போ இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க எழுதிருக்கீங்க அதை காட்டுங்க எடுங்க. நீ என்ன எழுத சொன்ன என்கிட்ட? நீங்க காட்டு. இது பிடிங்க கொம்பு பிடிங்க. ஐயோ இருமா நான் எடுத்துக்கிறேன். மருமா என்னடா இது? குடுமா அது குடுமா. என்ன இது வெறும் பொண்ணுக்கு போட்டவா இருக்கு? மா பொண்ணுங்க இல்லம்மா. என்ன இது வெறும் பொண்ணுக்கு போட்டவா இருக்கு? என்ன மரியாதை இல்லாம பேசுறேன். அதெல்லாம் மேமுமா. மேடமா? ஆமா. எந்த மேடம்? எங்க கும்ப கும்ப கொடுங்க. இங்க எந்த மேடம்? இதெல்லாம் வந்து இவங்க யாரு தெரியுதா? இவங்கள பார்த்துருப்பீங்களே. யார் அவங்க? யாருன்னு தெரியல. என்னோட 10th சயின்ஸ் மேம். அவங்க போட்டாலும் மேடம் போட்டாலும் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க? இவங்கலாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட க்ரஷ்மா. அதனால ஒரு ஞாபகமா வச்சிருக்கேம்மா. என்னது கரெக்ஷனா? க்ரஷ்னா அது உங்களுக்கு சொன்னா புரியாதுமா. அவங்க போட்டோலாம் என்னதுக்குடா வச்சுக்கிட்டுன்னு கேட்டா என்ன கரெக்ஷன் இருக்கு? என்ன ட்ரெஸ் இல்லம்மா க்ரஷ். அதனால என்னன்னு தான் கேட்டேன். அது உங்களுக்கு சொன்னா புரியாதுமா. நான் தான் சொல்றேன்ல அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அட அதுவேட ஜென்மமாடா நீ. லூசாடா நீ. மா நம்ம ஸ்கூல்ல யாரை வேணா பிடிக்காம இருக்கும். ஆனா அவங்க படிச்ச மேம் எல்லாம் யாருக்குமே பிடிக்காம இருக்காது. அந்த மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும்போது படிச்ச மேம்ல எனக்கு இத்தனை பேர் க்ரஷ். இவ்வளவு பேர் தெரியுமா? அரக்கருக்கு மண்டலா நீ? இல்ல அரக்கருக்கு மண்டலான்னு கேக்குறேன். A few moments later. அம்மா நானும் மறந்துட்டேன். எங்க யூனிஃபார்ம் எங்க? என்ன யூனிஃபார்ம் இருக்கட்டும். அந்த கொம்பை இப்படி கொண்டா. மா எங்க யூனிஃபார்ம் எங்க? நான் கேக்குற கேள்விக்கு பதில் என்ன? கிறிஸ்து என்னதுன்னு? கிறிஸ் இல்லம்மா அது க்ரஷ். சரி நீங்க நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் எழுதி வைங்க. நான் போயிட்டு என்னோட காலேஜ்ல ரிசல்ட் வந்துருச்சான். போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். புடிங்க எழுதி வைங்க. காலேஜ்ல ரிசல்ட் வந்துருச்சான். அந்த கொம்பு கீழே போடுறதே தப்பு. ஃபர்ஸ்ட் மா கீழே ஓடுறதே தப்பு. மா இருமா. என்ன திமுத்தலையா பேசுறேன்னா? மிஸ்ன்ற என்ன கிறிஸ்ன்ற வெங்காயன்ற? ரிசல்ட் மா போய் பாத்துட்டு வந்துடுறேம்மா. என்னது ரிசல்ட் பாத்துட்டு வர போற? காலேஜ்லமா செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சாமா. சாத்திடுவேன். இப்ப நான் போய் பாத்துட்டு வரட்டுமா வேணாமா? ஃபெயில் ஆனா அப்புறம் உங்களுக்கு தான் நஷ்டம். பாத்துக்கோங்க. எதுக்கு பணத்தை கட்டி படிக்க வச்சிருக்க? ஃபெயில் ஆவியா? ஒரு ஏபிசிடி உங்களால சொல்ல முடியல. 6 சப்ஜெக்ட் படிச்சு புக் ஃபுல்லா மண்டையில ஏத்தி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா பசங்கன்னா அவ்வளவு கெத்து. நான் படிக்கல நம்ம பிள்ளைங்க படிக்கட்டும்னு சொல்லிட்டு. அது எப்படிமா உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னியா? படிக்கிறது தக்காளி சட்னியா வெங்காய சட்னியா கேட்டுட்டு இருக்க நீ? தக்காளி சட்னி வெங்காய சட்னி பத்தி எல்லாம் படிக்கிற சொல்ல ஒரு ஏபிசிடி உங்க மண்டையில ஏறுதா? இங்க வர்ற நான் படிக்கல நம்ம பிள்ளைங்க. நான் போய் ரிசல்ட் பாத்துட்டு வரட்டுமா வேணாமா? பாத்துட்டு நீ வீட்டுக்கு வாயேன். ஸ்டிக் ஒழுங்கா எடுத்து வெய்யுமா. டெய்லி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். இங்கதான் நோட் எல்லாம் ஓரமா எடுத்து வைங்க. கிளாஸ் எடுக்க சொன்னா மா நான் சொல்றதா நீங்க கேட்கணும். புரியுதா? ஏன்னா நான் உங்க பையன். நான் உன் அம்மா. நான் சொல்றது நீ கேளுடா. நானால ஏபிசி கத்து வச்சுக்கிறேன். மூஞ்ச ஒரே குத்து குத்திடுவேன். நான் சொல்லிட்டேன். ஒழுங்கா நோட் எடுங்க. போய் உட்காந்து எழுதுங்க. வீட்டுல வேலை சரியா நீ? நான் செய்யறேன். நீங்க எழுதுங்க. பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வா ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுங்க. நான் போய் கழுவுறேன். போய் ரிசல்ட் பாக்கணுமா வேணாமா? பாத்துட்டு போய் பாத்துட்டு நான் வீட்டை ஏற கட்டுறேன். நீ ஃபர்ஸ்ட் போய் நோட் எடுத்து மரியாதை கொடுமா. அப்படியே அடிச்சிட போறேன். அடிச்சிட போறியா? யார அடிச்சிட போறேன்றா? யார அடிச்சிட போறேன்றா? இதெல்லாம் என்ன நானே அடிச்சிக்கிறேன். அதோமா சாத்த முட்டிக்க நல்லா அடிச்சுக்கோ. இதோ திமறு பிடிச்சது பைக்கு அரக்குங்க பெத்து வச்சு. நோட் எடுத்து வச்சு உட்காருமா. அப்படி ஓரமா ஓய்வே கண்ணாமட பழுத்துறோம். ரிசல்ட்டோட வரேன். ஒழுங்கா மார்க் நல்லா வந்துருக்கணும். வரவே வச்சுறானே. அது நீங்க சாரை தான் கேட்கணும்.